ஹலோ கைஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன போல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருப்போம் வீட்டில் நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்போம். கௌசிக்கு வந்துட்டு வெத்தலை, பச்சை மிளகா, பாக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணால் இன்றைக்கும் எங்களை விட வேணாம். சரி பாவம் பிள்ளை பச்சை மிளகா வெத்தலையெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்துட்டு கௌசிக்கு விடவே இல்லை. நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் காண்டி நான் இந்த சேலஞ்சை பண்ணுவேன். அவங்க அப்பாவையும் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. பாவம் பரிதாபமாக உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவையும் இந்த சேலஞ்ச் நான் கண்டிப்பாக பண்ண வைப்போம். நீங்களும் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு என்னையும் சொல்லியிருக்கிறான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலஞ்சை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க கைஸ், வெத்தலை, பாக்கு, பச்சை மிளகா. நான் தான் ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை இதுதான் வச்சிருக்க சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வெத்தலை, பாக்கு, பச்சை மிளகா, இதுலேயும் வெத்தலை, பாக்கு, பச்சை மிளகா. இன்னைக்கு சாப்பிட்டு என்ன நிலைமைக்கு உண்டாக போகிறோன்னு தெரில. ஏன் சரி, அதுக்கப்புறம் இப்போ உரைக்குது, அது சரி இது சரின்னு தண்ணி இது பண்ணக்கூடாது. நான் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிப்பியா? ஓகே சரி பார்க்கலாம். சரி வாங்க. தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணியா? மென்னதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். மென்னு முன்னா தண்ணி குடிக்கணும். சரி இரு இரு. சரி ஓகே பார்க்கலாம். ஓகே கைஸ். ஏய் பொறு. ஏய் இந்த இருக்கு உள்ள இருக்கு. அப்படியே வீடியோல கையில வச்சுக்கோங்க. மடச்சு கொடுங்க நல்லா. மடக்க தெரியுதான்னு பாருங்க. இது என்னோடது பாத்துக்கோங்க. பாக்கலாம். ஏய் உன்னோடது அந்த இருக்கு நடுவுல இருக்குது. நடுவுல இருக்குது. அதுதான் உனக்கு. இதுயா இருக்கு. இது உனக்கு. சரி. உனக்கு மட்டும் இங்க பாருங்க கைஸ். இதுலயே ஸ்கேம் நடந்திருக்கு. உனக்கு மட்டும் காய்து போட்டு வச்சிருக்கிற கேடி. இது நாங்க அதெல்லாம் கிடையாது. ஹாஃப் இதுதான் இருக்கணும். இங்க பாருங்க கைஸ், காகிதம் மட்டும் விவரமா அவனுக்கு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அது உரப்பு தானே? உரப்பு தான். அரை இது சாப்பிட்றதுக்கு காகிதம் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க அம்பிட்டு விவரம். இந்தாங்க. அதெல்லாம் முடியாது. அம்மா இருக்குது. இதுதான் எனக்கு கைஸ். இதுதான் எனக்கு கைஸ். உட்காருங்க. என்ன மாத்திட்டே இருக்கீங்க? ஆமா அதெல்லாம் முடியாது. உட்காருங்க. கட்டே. பசி யாரு வாயில போட போறா? அப்பா லைட்டிங் இல்ல. ஓகே. யார் சாப்பிட போறா? அப்பா. ஏன்டா நீ சாப்பிடு. ஓகே. சாப்பிடு. ஆடுன தங்களோட மொத்த ஆளுங்க. எதுக்கு டைக்கு தள்ளி போய்க்கிடுவாங்க. காசிக்கு போய் நீல பக்கத்துல. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எங்க பாக்குது? எங்க பாக்குது? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி. சாப்பிட்டு முடிச்சு புழுது. என்னடா சரி தண்ணி குடிங்க. எப்படி இருக்கு? சரி தண்ணியை குடிச்சிட்டு சொல்லுங்க. கௌசிக் உனக்கு ஒரே குசி, எங்களெல்லாம் மாட்டி விட்டுட்ட. அடுத்து நான் தான் உங்களுக்கு போறேன். இனி ஏன்டா உள்ள கொண்டு வந்து பாடாப்படுத்துறீங்க? நல்லா இருக்கு. கொஞ்சம் உரைக்குது. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் உரைக்குதா ரொம்ப உரைக்குதா? வாந்தி ஒரு மாதிரி இருக்கா? நிறைய தண்ணி குடி. எடுக்கணும் அங்க போய் எடுத்து. கௌசிக்குட்டி நீ சாப்பிட்டுருவியா? இந்த இப்ப நான் முழுங்க. பச்சை மிளகா பண்ணிடுவா. ஓகே. உடைக்குது. கௌசிக் எப்படி சாப்பிட போறான்னு தெரியல. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல நேரம். எந்திரிங்க.
அமைதியா இருங்க. உடைக்கிறேன் படு. கைஸ் நிஜமாலே கௌசிக் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். உரைக்கலையா கௌசிக்? கௌசிக் என்னது இது? சீரியஸ்லி டேய் Kausik, what is this? வாய்க்குள்ள வச்சிருக்காங்க ஐசிங்க. நல்லா கட்டிங்க வா, இங்கிட்டு திரும்பு. முடியலன்னா துப்பிடு. ஓகேவா? என்ன மூஞ்செல்லாம் மாறுது. மூஞ்சி இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்குது. கேமரா உடைச்சிடாத, போன உடைச்சிடாத. ரொம்ப பாக்கு அவங்களுக்காண்டி. யாருக்காண்டி? நம்மளுக்காண்டி. எங்களுக்காண்டி அவங்களுக்காண்டி செய்றீங்களா? முடியலன்னா துப்பிடு. சாப்பிட்டு இங்கிட்டு திரும்பு. உண்மையாவே சாப்பிட்டான், அசால்ட்டா சாப்பிட்டான். ஸோ இது வந்து ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இது வெத்தலை வந்து நல்லது தான், நுரையீரலுக்கு நல்லது. ஸோ வெத்தலை வந்துட்டு சாப்பிட்டோம். ஆட கௌசிக் அசால்ட்டா நிற்கிறான். கௌசிக்கோட அப்பாவோட நிலமைய பாருங்க. திரும்ப என்ன பண்ண? வாந்தி வாந்தி எடுத்த வாந்தி வாந்தி வாந்தி. ஆட கௌசிக் உண்மையிலே வாந்திலாம் எடுக்கல, தண்ணி கூட இன்னும் குடிக்கல, அப்படியே நிற்கிறான் பாருங்க. தண்ணி குடிக்கலையா? எப்படி கௌசிக்? இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? நீ சாப்பிட்டியா? இல்ல, நான் இன்னும் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு சாப்பிட இதா இருக்கு. கௌசிக் அம்மா காண்டி இன்னும் அம்மா சாப்பிடல. உனக்காண்டி பண்றேன். கைஸ் இங்க பாருங்க, இருக்கு, உண்மையிலே இருக்கு. இங்க பாருங்க, நாங்கள பையில சொல்ல பச்சை மிளகா, பாக்கு, வெத்தலை. ஓகே ஓகே, சத்தியம் பண்ணிருக்கீங்க எனக்கு. ஒண்ணுமே செய்யல. ஒன்னு துப்பிடுங்க. ஓகே சாப்பிட முடியாதுடா. ஒன்னு துப்பிடுங்க. ரொம்ப மென்னு மென்னு சாப்பிடணும். உரப்பே சேர்க்க மாட்டேன். ரொம்ப மென்னு மென்னு சாப்பிடணும். ஏய் வேணாம்டா. துப்பினா துப்பிடுங்க. நீ எப்படி சாப்பிட்ட? இவ்வளோ உரைக்குது. கிலோ பிடிச்சி சாப்பிட்டுருக்கியா? சத்தியமா எல்லாமே இருக்கு. வீடியோல எல்லாமே அப்படியே இருக்கு, அப்படியே சாப்பிட்டோம். எதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கு இப்படி செய்யணும் தெரியலையே. எதுக்கு நான் உரப்பு எனக்கு பிடிக்காதுப்பா. உரப்பு சாப்பிட்டே வாந்தி வந்துடும். நீங்க செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்டு எனக்கு உடம்பு பழகிடுச்சு. நான் செஞ்சேன் மீன் குழம்பு, கறி குழம்பு. மீன் குழம்பு நீ சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட்டேன், பட் கொஞ்சம் காரம் தெரியுது. ஆனா வெத்தலையும் காரம்ன்றதுனால ரொம்பவே காரமா இருக்கு. கைஸ் எனக்கு ஒன்றும் ஆகலை கைஸ். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நம்மளே பாருங்க. இங்க காட்டு. சரி படுப்புமா. கைஸ்
உண்மையே நாக்கெல்லாம் ரொம்ப வரைச்சுது. ஆனா கௌசிக்கு வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா பண்ணி முடிச்சிட்டான். சூப்பர். எப்படி பண்ண? உரைக்கலையா அவனுக்கு? இல்லை பார்க்க கொஞ்சம் டேஸ்டியாக இருந்துச்சு. வெத்தலை கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அந்த உடம்பு தடவே இல்லை. எனக்கு ரொம்ப இருக்குது. எனக்கு ஒருவேளை என்னோடதுல பார்க்க கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல கைஸ். பட் வந்துட்டு கௌசிக்கு வந்துட்டு உண்மையிலே பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவன் பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்காண்டின்னு சொல்லி கௌசிக்கு வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கான். இது சின்ன விஷயம். அதுவும் வெத்தலையில் வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, பச்சையாக சாப்பிட்லாம். ஸோ அதனால நான் கௌசிக்கு வந்துட்டு ஓகே சொன்னேன். நீங்கள் யாரும் வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ரிஸ்க்கான சேலஞ்ச்னால் நான் கண்டிப்பாக கௌசிக்கு வந்துட்டு விட்டுருக்க மாட்டேன். இது ஹெல்த்தின்றதுனால தான் நான் அலோவ் பண்ணேன். ஓகே கைஸ், இதையும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். வேறு எந்த ரிஸ்க்கான சேலஞ்சுக்கும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒன்லி சின்ன சின்ன ஹெல்த்தியான விஷயத்துக்கு மட்டும் கேளுங்க. ஆனால் கௌசிக்கோட அந்த விடா ஒரு முயற்சி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராட்ஸ், சூப்பர், வெரி குட். எந்த காம்படிஷன்லையும் இப்படி தான் ஜெயிக்கணும். நீ சொல்ல, சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கான ஆள் போட்டுருங்க. இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல்லைக்கான ஆள் போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய வீடியோ வந்துடும். நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்ப நாளைக்கு என்ன சேலஞ்ச்? நாளைக்கு என்ன வீடியோ? முடிஞ்சா நில்லு. ஓ, முடிஞ்சா நில்லு. யார் யாருக்கு? எனக்கு, அப்பாவுக்கு. எப்படி எனக்கு தெரியுமா? இப்படியே யார் ரொம்ப நாள் இருக்கிறாங்களோ சரி, அது நம்ம நாளைக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு வந்துட்டு முடிஞ்சா நில்லுன்ற சேலஞ்ச் சொல்லியிருக்கிறான். இது எதுவுமே நாங்கள் சொல்றது இல்லை, அவனாதான் சொல்றான். சரி, ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு வந்து சிம்பிள் தான். முடிஞ்சா நின்று எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.